என்னுடைய சிரிப்பே உங்களுக்கு வணக்கம் செய்வதாக நினைத்து கொள்ளுங்கள். சரிங்க தாத்தா. சிரிப்புக்கு சிரிப்பு. நீங்கள் சொல்வதை கேட்டு நாங்களும் சிரிக்கிறோம். அதுவே எங்களுடைய சிரிப்பு உங்களுக்கு. வணக்கம் உங்களுக்கு. நாம் எல்லோரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா? தாத்தா, இப்போ என்னத்த தாத்தா கண்டுபிடிச்சிங்கோ? இல்லை, நான் பல இடத்துக்கு பயணம் செய்து கொண்டு இருந்தேன். அங்கே எல்லாம் நிறைய மலைகளை காண்கிறேன். மவுண்டன், குன்றுகள், திட்டுக்கள் இவைகளை காண முடிகிறது. என் தலை சும்மா இல்லை. ஏன்னா இந்த திட்டுக்கள், குன்றுகள், மலைகள் இவைகளெல்லாம் எப்படி தோன்றின என்று யோசிக்க ஆரம்பித்தேன். அது கடவுள் படைப்பாக இருக்கலாம். சில இயற்கையின் காரணமாக அது உருவாகி இருக்கலாம், அமைந்திருக்கலாம். நான் என்ன நினச்சேன்னா, சொல்லுங்கள் தாத்தா, நீங்கள் எதனா சொன்னால் கொஞ்சம் அதில் எதனா இருக்கும். இல்லைன்னா நம்ம உடம்பு பாருங்க, நம்ம உடம்புல சீதோஷ்ணம், உடலுக்குள்ளே இருக்கும் உஷ்ணநிலை அதிகரித்து விட்டால், அளவுக்கு மீறி உஷ்ணம், சூடு, உடம்புக்குள்ளே அதிக சூடு, வெப்பம் உருவாகிவிட்டால் அது வெளியே வருவதற்கு முயற்சிக்கிறது. அது பல வடிவங்களிலே அது வெளியே வர ஆரம்பிக்கிறது. கொப்பளம், குருக்கள், குருவுகள், கொப்பளம், கட்டி, ஆமாம், இந்த மாதிரி வெளி வருகிறது உடம்பிலிருந்து. அங்கே பல மேடு பள்ளங்கள் உருவாகின்றன. அந்த மாதிரி தான் உலகத்திற்கு உள்ளே உஷ்ணநிலை அதிகரித்தால் அங்கங்கே இந்த மாதிரி அந்த உஷ்ணத்தின் அழுத்தத்தால் இந்த மண்ணுங்களெல்லாம் மேலே வந்துட்டு அங்கங்கே இந்த சின்ன சின்ன மலைகள், குன்றுகள், குட்டை, நாட்குட்டை மலைகள் இதெல்லாம் உருவாகி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அது உண்மை காரணங்கள் என்னவென்று என்னால் சொல்ல முடியாது, சொல்லவும் தெரியாது. சொன்னால் அது பொய்யாகிவிடும். அவைகளை எப்படி நான் உண்மை என்று சொல்லலாம்? நான் சொல்லுவது அப்படி சொன்னால் அது உண்மைக்கு மாறானது, மாறுபட்டது. அதனால் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். நான் சில செய்திகளெல்லாம் இதே மாதிரி பொய்யாக ஆகிவிடும். அதனால் முடித்துக்கொள்கிறேன், சுருக்கமாக முடித்துக்கொள்கிறேன். உலகத்திலே மலைகள் எப்படி ஏற்பட்டது என்றால், இந்த மாதிரி உலகத்தில் உள்ள உஷ்ணநிலை அதிகரிப்பதால் இந்த திட்டுக்கள், மலைகள், மவுண்டன் எல்லாம் உற்பத்தி ஆகும் அப்படின்னு நான் கற்பனை பண்ணிக்கிறேன். சரி செல்வங்களே, வணக்கம்.